வந்து ஈரப்பதமா தான் இருக்கு. காக்கா வந்து இதை தொல்லை பண்ணுது. ஈரப்பதமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்துறது இல்லை. இந்த கொடி வந்து இது எப்படி தொங்கி போயிருக்கு பாருங்க, இறந்து போச்சு. இது மண்ணு வந்து அப்படியே ஈர மண்ணு, நல்ல ஃப்ரெஷ்ஷா கருகள் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து மழை காஞ்சு போயிருக்கு. இதுல ஒரு கிருணிப்பழம் பழுத்திருக்கு. இதை வந்து நம்ம தலை பெருசு இருக்கும். நம்ம தலை எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த சைஸ் வந்து ஜூஸ் ஷாப்ல அப்படியே இது காஞ்சு போச்சு. பண்ணது இவ்வளோ கிருணிப்பழ கொடி பாருங்க வேஸ்டா. ஆனா இது ஒரு கொடி பாருங்க வேஸ்டா. பீட்ரூட்டு, ரகரகமான மஞ்சள். அம்மா அந்த தொட்டிகள் எல்லாம் வந்து நம்ம கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணி என்ன அப்படின்னா நம்ம மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தாங்கவே முடியாது ஸ்மெல்லு. தண்ணி பற்றாக்குறையினாலதான் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பீர்க்கங்காவும் இருக்கு. அதனால அந்த கஞ்சி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, 1 மணி நேரம் கழிச்சு இந்த லாஸ்ட் பதிவை வந்து நம்ம எடுக்கிறோங்க. காலையில வரைக்கும் விடிய விடிய சென்னையில மழைங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு மழை 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே பேஞ்சிருது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா வெயிலே வர மாட்டேங்குது. வெயிலே வராததுனால மண்ணெல்லாம் வந்து மேலோட்டமாக தான் காஞ்சிருக்கே ஒழிஞ்சு உள்ள வந்து ஈரப்பதமாக தான் இருக்கு. காக்கா வந்து இதை தொல்லை பண்ணுது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஈரப்பதமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்துறது இல்லை. இந்த கொடி வந்து காட்டுங்களா கிட்ட, இது ஒரு சுரக்கா கொடி. இது எப்படி தொங்கி போயிருக்கு பாருங்க இலெல்லாம். இதுல மொத்தம் 3 செடி இருக்கு. அப்படியே தொங்கி போய் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரி மோசமா அந்த இலை வந்து இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி சரியா வெயில் அடிக்காம தான் மாடி தோட்டத்துல புடலங்காய் ஒண்ணு வந்து போயிடுச்சு, இறந்து போச்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தினமும் தண்ணி ஊற்றணும் நம்ம வாரி வாரி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை தான். இதுக்கு நான் தண்ணியே ஊற்றலை, மழை தண்ணியே அந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. அதே மாதிரி அந்த பீர்க்கங்காய் செடி காமிங்களேன். அப்படியே அதை பார்த்தா இது ஏன் இப்படி வாட்டமா இருக்குன்னே தெரியல. நான் சொன்ன மாதிரி இது வந்து காமிங்களேங்க, மண்ணு இது பாருங்க. மண்ணு வந்து அப்படியே ஈர மண்ணு, ஃபுல்லா ஈர மண்ணு. இதுக்கு எப்படி மேல தண்ணி ஊத்துனா இது எப்படி தொங்குது பாருங்க. அப்படியே அந்த செடி அப்படியே இப்படி இலெல்லாம் ஒரு கிரீனிஷா அப்படியே பச்சை பசேல்னு மேல ஏறணும்ல. இங்க வாங்க, இதை காட்டுங்க. இது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அது எல்லாமே இருக்கணும், நல்ல ஃப்ரெஷ்ஷா. ஆனா அது வந்து இல்லை அப்படி. அதுக்கு உண்டான காரணமும் வந்து எனக்கு தெரியல. இதை காமிங்களேன். அதிக தண்ணியில இந்த மாதிரி இலை ஓரமா இந்த மாதிரி ஆகும், கருகள் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சாலும் தொல்லை, தொடர்ந்து வெயில் அடிச்சாலும் தொல்லை. இதுல ஒரு கிருணிப்பழம் தன்னாலே பழுத்துருச்சு. பாருங்க, கொடி காஞ்சு போயிருக்கு. இது காஞ்சு போயிருக்கு. இதுல ஒரு கிருணிப்பழம் பழுத்திருக்கு. இதை வந்து நான் அறுவடை பண்ணிட்டு என்ன செய்யறேன், நம்ம தலை பெருசு இருக்கும். நம்ம தலை எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த சைஸ் வந்து ஜூஸ் ஷாப்ல அப்படியே உருண்டை பெருசா வச்சிருப்பாங்க. போய் ஜூஸ் கேட்டா போட்டு கொடுப்பாங்க. மாடி தோட்டத்துல இயற்கை விவசாயத்துல நல்ல வாசம் அடிக்குது. இப்படிதான் வரும். இப்போ இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன், ஒரு ஸ்டூல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா, இந்த கிருணிப்பழம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த தொட்டியில ஒரு கொடி போகுது. இதுல வந்து நான் ஒரு சிகப்பு வெண்டைக்காய், 2 செவந்தம்பட்டி கத்தி வச்சிருக்கேன். இதை வந்து நான் எடுக்கிறேன். பாருங்க, இதுல ஆக்சுவலி இன்னொன்னு வருது, ஆனா சின்னதுலயே பழுக்குது. இவ்வளவு சின்னதை பழுக்க விட்டு என்ன பண்றது. இங்க பாருங்க, ஒன்னா இது இங்க ஒண்ணு காஞ்சே போச்சு. இது காஞ்சு போச்சு. 2வது அப்படியே அதுல ஒண்ணு பாருங்க, அதையும் நான் எடுக்கிறேன். இந்த 3 தொட்டிலையும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மண் வளத்தை பெருக்கலாம். மண் வளத்தை எப்படி பெருக்கிறது, கஞ்சி தண்ணி ஊத்துறது, புண்ணாக்கு கரைசல் ஊத்துறது, இந்த மாதிரி ஊத்திக்கிட்டே வந்து வேற ஏதாவது விதைகள் நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா. இப்போ நான் பிடுங்கிட்டேன்ல, இது நாளைக்கு வந்து காஞ்சி போய் கிடக்கும். காஞ்சி போய் கிடக்கிறதுல நம்ம எடுத்து போட்டுடலாம். இல்லைன்னா இப்படி கூட செய்யலாம். இங்க பாருங்க, இப்படி கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க, பக்கத்துல எடுத்து போட்டுற வேண்டியதான். முன்னாடிலாம் நல்ல வெயில் அடிக்குங்க. இதுல ஒண்ணு வருது பாருங்க. இதுல வந்து ஆக்சுவலி ஒரு சொரக்காவா என்னவோ இருக்கு, தெரியல, எதுவுமே இல்லை இதுல. ஆக்சுவலி முன்னாடிலாம் நல்ல வெயில் அடிக்கும், புரியுதுங்களா. அப்போ வந்து அடுத்த நாளே இது காஞ்சிரும். உடனே நான் என்ன பண்ணுவேன், எரிச்சிருவேன் அடுப்புல. இப்போ பார்த்தா கரையில போட்டு வச்சிருக்கோமா, 4 நாள் ஆனாலும் காய மாட்டேங்குது. இது காயாம என்ன பண்ணுது, இவ்வளோ கிருணிப்பழ கொடி பாருங்க வேஸ்டா. காயாம என்ன பண்ணுது, தரையில போட்டு வச்சிருந்தா மழை வருது. மழை வந்ததும் அப்படியே நசன ஆகி கொதன்னு ஆகி ஒரு மாதிரி ஆயிடுது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பக்கத்து லேண்டு வந்து காலியா இருக்குன்னா மழை காலத்துல இப்படிதான் பண்ணி ஆகணும். அதான்
போட்டாச்சுங்க. அப்படியே வாங்க, இந்த கிருணி பழம் எவ்வளவு மகா சர்வநாசம் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை காமிக்கிறேன். இதோ பாருங்க, இதோ ஒரு செடியா இது பாருங்க. இதுலலாம் நம்ம விதை வைக்கிறோம் பார்த்தீங்களா, விதை ஏதாவது ஒரு சீசனல் வெஜிடபிள்ஸ் விதை வைப்போம். அப்படி இங்கே வாங்க, இதுல ஒண்ணு கிருணி பழம் வந்திருக்கு, காட்டுங்க. இதை பாருங்க இதுல. ஆனா இது ஒரு கொடி பாருங்க வேஸ்டா காஞ்சி போச்சு. எவ்வளவு பாருங்க. இது வெயில்ல காஞ்சதுன்னு சொல்லவே கூடாது நம்ம, புரியுதுங்களா? இது வந்து வெயில்ல காஞ்சதே கிடையாது. சீசன் முடிகிறதுனால அது பாட்டுக்கு காயுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு வெள்ளரி கொடி. எப்படி இருக்கு பாருங்க, வேர்ல ஃபுல்லா மாவு பூச்சி. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதுல இருந்து நாங்க 3 வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணோம் வெயில் காலத்துல. இந்த மாதிரி நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். தினசரி மாடி தோட்டத்துல இந்த மாதிரி கழிச்சு எடுத்து மாடி தோட்டத்தை சுத்தம் பண்ணிடணும். அப்போதான் நம்ம தக்காளி, முள்ளங்கி, பீட்ரூட்டு, ரகரகமான மஞ்சள் இதெல்லாம் வந்து வளர்க்க முடியும். இப்போ இந்த தொட்டி எல்லாமே ஃப்ரீ. இது பாருங்க, 1 2 3 எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி இது பாருங்க, இது ஒரு கத்திரிக்காய். இது சரியாவே வளரல. இதை பிடுங்கினாலும் வந்துடும் நினைக்கிறேன். அம்மா பாருங்க. ஸோ இந்த தொட்டிகள் எல்லாம் வந்து நம்ம காலி பண்றோம். இது 2 ரோஸ் செடி காஞ்சி போச்சு. அதை வந்து முள்ளோட இருக்கு. அதை வந்து நம்ம இப்படி பிடுங்க முடியாது. ஆக்சுவலி அதை கவுத்து ஏதாவது உரங்கள் போட்டு அதை வளமாக்கிட்டு அப்புறம் வேணா அதுல ஏதாவது நம்ம செடி வைக்கலாம். அப்படியே வந்தா இங்க வாங்க, இவ்வளோ கிருணி பழம் நான் வந்து காலி பண்றேன் அப்படிங்கறத நீங்க வந்து பாருங்க. இதை பாருங்க. ஆக்சுவலி இந்த கிருணி பழம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த செடியில தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்னா, அதாவது அதுவே அழுவி போச்சு. தொங்கிட்டு இருக்கும் போதே ரீசனே இல்லாம அழுவி போச்சு. இது எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. இதுல தண்ணிலாம் தொட்டியில இருக்க தண்ணி சொல்றேன்னா. இது ஒண்ணு, இது ஒரு வெள்ளரி கொடி. இதுல ஒரு வெள்ளரிக்காய் தான் எடுத்தோம். சரி போனா போதுன்னு அப்படியே விட்டு வச்சிருக்கோம். பார்த்தா வெள்ளரிக்காவே வந்த பாடு இல்லை. பெண் பூ பூக்கணும். ஸோ வந்து இன்னைக்கு மாடி தோட்டத்தில் எனக்கு இதுதான் வேலைகள். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம். வாங்க. மொத்தம் நான் 7லேருந்து ஒரு 8 கிருணி பழம் கொடியை வந்து பக்கத்தில் காலி இடத்துல எடுத்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி காலி இடம் இல்லாதவங்க ஒரு கோணி பையில போட்டு தான் குப்பையில் எடுத்துகிட்டு போய் போடணும். இது காலி இடம் நிறைய இலத்தலைகள் விழுந்து கிடக்கும், அதனால நான் போட்டேன். அதுல இருந்து எனக்கு ஒரு கிருணி பழம் தான் கிடைச்சது. அதாவது நான் 2.5 3 மாசமா இந்த கிருணி பழக்கொடியை வந்து வளர்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு ஆனா ஒரே ஒரு கிருணி பழம் தான் கிடைச்சது. அதாவது நம்ம மாடி தோட்டத்துல வைக்கிற செடி எல்லாமே அறுவடை கொடுக்குமா, வைக்கிற பழங்கள் எல்லாமே அறுவடை கொடுக்குமானா அது கண்டிப்பா கிடையாது. எல்லாமே நம்ம லக்க பொறுத்து, நம்ம நேரத்தை பொறுத்து தான். அதே மாதிரி இந்த மழை வந்து பேஞ்சிருது பார்த்தீங்களா, அடுத்த நாள் வந்து வெயில் அடிக்கணும். ஒரு காலையில மழை பெஞ்சா சாயந்தரம் ஒரு வெயில் அடிக்கணும், மத்தியானம் மழை பெஞ்சா அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கணும். இங்க சென்னையில ஒரு வாரமா காத்தே இல்லை. மழை லைட்டா பெய்யுது, மேகமூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. சுத்தி மேகமூட்டம் மட்டும்தான் இருக்கு. இந்த மேகமூட்டத்துலதான் இந்த மாதிரி இந்த செடிகள்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இலெல்லாம் இப்படி தொங்கி போய் இதுல நிறைய நஷ்டம்லாம் நம்மளுக்கு ஏற்படும். அதே மாதிரி அது பாருங்களேன், கஞ்சி தண்ணி. இந்த கஞ்சி தண்ணி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து அரிசி வடிக்கிற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வருவோம். அந்த ஸ்டோர் பண்றத இப்படி மழையா இருக்கு, நிழலா இருக்கு, நம்மளால வந்து செடிக்கு ஊத்த முடியலன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, மாடி தோட்டத்துல இந்த மாதிரி ஒரு 10 லிட்டரோ 25 லிட்டர் பக்கெட்டோ வாங்கிட்டு அதுல ஊத்தி திறந்துதான் நான் வச்சிருவேன். இப்ப இன்னைக்கு மழை பெஞ்சாலும் அதுல மழை பட்டு கீழே தான் வழியும். மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தாங்கவே முடியாது ஸ்மெல்லு. பொறுத்துக்கவே முடியாத அளவுக்கு அது நாரும். அப்புறமா நம்மளுக்கு மாடியிலே வர முடியாத மாதிரி ஆயிடும். அதனால இந்த கஞ்சி தண்ணி, இந்த மாதிரி ஊத்துற அந்த புளிச்ச தண்ணி, மாவு புளிச்சதெல்லாம் வந்து ஊத்திட்டு மழை பெஞ்சா அதுல பட்டுட்டு போகுதுன்னு நான் வந்து விட்டுருவேன். நீங்க எப்படின்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்து இதெல்லாம் லைட்டா வாடி போயிருக்க மாதிரி இருக்குல்ல, நான் என்ன நினைக்கிறேன், மேபி மேல் மண்ணு காஞ்சிருக்கு, உள்ளேயும் அவ்வளவா லைட்டா மண் இல்லாததுனால, ஒரு ஈரம் இல்லாததுனால அப்படி அது தொங்குதான் அப்படின்னு பார்த்து இந்த உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஒரு மக்கில் எடுத்து இந்த பூவாளி காட்டுங்க, இதுல ஊத்திடுவோம். 5 லிட்டர் பூவாளி இது. ஒரு மக்கில் எடுத்து இந்த தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி எதெல்லாம் தொங்குதோ இப்படி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஊத்தி பார்ப்போம். தண்ணி பற்றாக்குறையினாலதான் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அது செழிச்சு அப்படியே இலெல்லாம் தளன்னு இருக்கும். இவ்வளோ வெயில் இல்லைனாலும் இறுக்கமான சூழ்நிலை அந்த செடிகளை இப்படி தொங்க வைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடிகள் வளர்க்கணும், புரியுதுங்களா? இப்ப அதுக்கப்புறமும் ஊத்தியும் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னா வெயில் இல்லை.
வெயில் சரியா இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கணும், அதுவும் காஞ்சு போச்சு அப்படின்னா எடுத்து போட்டுட்டு வேறதான் வளர்க்கணும். ஸோ இது ஒரு நஷ்டம் தான். இந்த மாதிரி தொடர்ந்து மூடாக்கா இருக்கும்போது மாடி தோட்டத்துல இது நஷ்டம் தான். இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசனே புரியாது அவங்களுக்கு. நம்ம நல்லா தானே தண்ணி ஊற்றணும், நல்லா தானே வெயில் அடிக்குது, நல்லா தானே போயிட்டு இருக்கு, இல்லைன்னா வேரழிகள் நோய் ஏதாவது வந்துச்சா, கீழே ஏதாவது பிரச்சனையா அப்படி போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அதனால நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ப்ளூ கலர் தொட்டில பீர்க்கங்காய் கொடி போயிட்டு இருக்கு. இதுல மகரந்த சேர்க்கை செஞ்சு ஒரு பீர்க்கங்காவும் இருக்கு. அதனால அந்த கஞ்சி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் இதில் ஊற்றுறேன். இது ஒரு பெரிய தொட்டி தான். இந்த மாதிரி ஊற்றும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், தொட்டியை விட்டு தண்ணி வெளியே வரும். வெளியே வரல அப்படின்னா ஓஹோ இது வந்து இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த இலெல்லாம் இப்படி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றுறோம்ல, அந்த தண்ணி வந்து ஃபுல் மண்ணும் பரவி கீழே வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த தொட்டி இருக்கா, இது ஒரு சமர்சனம், இதுக்கு வேணா அப்படி ஊற்றிட்டு அப்படியே வெயிட் பண்ணும். அதே மாதிரி மஞ்சள்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, மஞ்சளுக்கெல்லாம் வாரி 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 ஊற்றவே கூடாது. திட உரம் நிறைய கொடுங்க மஞ்சளுக்கு. மக்கி போன சாணம், மக்கி போன கம்போஸ்ட்டு, இந்த மாதிரி. இப்போது இதுக்கு ஊற்றணும். இந்த பீர்க்கங்காய் கொடிக்கு தண்ணி வெளியே வரல, அதனால திருப்பியும் கொஞ்சம் ஊற்றலான்னு நான் நினைக்கிறேன். ஊற்றிட்டு திருப்பியும் வெயிட் பண்ணும். தண்ணியெல்லாம் மண் ஃபுல்லாக பரவணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இந்த இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அவசியம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது 1 மணி நேரம் கழித்து இந்த லாஸ்ட் பதிவை வந்து நம்ம எடுக்கிறோங்க. லாஸ்ட் பதிவை எடுக்கிறோம். இப்போ இந்த பீர்க்கங்காய் கொடி பாருங்களேன், ஒரு மாதிரி வாட்டமாக இருந்ததில்ல, இப்போ இது நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்படியே வந்து தொட்டிக்கு கீழே காமிங்க. நான் விட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தொட்டிக்கு கீழே இருந்து தண்ணியே வரல. ஸோ இது வந்து தண்ணி இல்லாமல் தான் இந்த பீர்க்கங்காய் செடி இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படியே வாங்க. அதுவே இந்த சொரக்காய் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இலெல்லாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு, இதுக்கு வந்து நான் தண்ணி அதே மாதிரி தான் ஊற்றினேன். அதுக்கு கீழே பாருங்கள், மண்ணோட சேர்ந்து ஏகப்பட்ட தண்ணி வெளியே வந்திருக்கு. அந்த தொட்டியிலேருந்து இன்னமும் ஒழிவிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த வாடி போன சொரக்காய், இதிலேருந்து நான் ஒரு சொரக்காய் அறுவடை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கொடி வந்து இந்த மாதிரி வாட்டமாக போயிருக்கு. இதை நான் இப்போ நினச்சாலும் எடுத்து கீழே போட்டுடலாம், இருந்தாலும் அதுவே வாட்டர்னு நான் வெயிட் பண்ணுறேன். அதே தொட்டியில் இது 2வது பாருங்கள், இது இன்னொரு சொரக்காய் கொடி, இது ஏறுதா. இது கூட இன்னொன்று இருக்குது பாருங்கள், இங்கே இது பாருங்கள். இதை நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இது வந்து 3வது. அதோட இலை கிளெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் எதனால் செடி ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, தண்ணி இல்லாமல் அப்படி இருக்கா, இல்லை வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுறதுனால. இந்த கொத்தரவை செடி காமிங்களேன், இது ரொம்ப மோசமாக இருக்கா இலெல்லாம். நான் பாட்டுக்கு இப்போ தண்ணி நிறையா ஊற்றுனேன். இப்போ பக்கெட் கீழேருந்து எவ்வளோ தண்ணி போயிருக்கு பாருங்கள் தரையில். ஸோ இந்த கொத்தவரையெல்லாம் வந்து இப்போ சீசன் கிடையாது, புரியுதுங்களா. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 4 நாள் 5 நாள் வெயிலே இல்லை அப்படின்னா அதுவே செத்துரும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஸோ வந்து நம்ம மனசில் அனாவசிய குழப்பங்கள் வந்து எப்போதுமே வச்சுக்கூடாது. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தமே, இது செத்து போச்சு, இவ்வளோ நாள் அறுவடை கொடுத்ததே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாவசியமாக வந்து குழப்பங்களை வச்சுக்கவே கூடாது. இப்போது அதே மாதிரி மகரந்த சேர்க்கை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செய்ய வேண்டிய காய்கறிக்கு செஞ்சிடணும். இப்போ செய்யாமல் போனால் நிறையா வந்து காஞ்சி போயிடும். இங்கே வாங்களேன், இது பாருங்கள் சொரக்காய். இது வந்து மழை பெய்யாத அன்னைக்கு நான் வந்து செஞ்சுட்டேன். அப்புறம் பார்த்தா இது சொரக்காவாக மாறி இருக்குது. இது பாருங்களேன், இது வந்து சரியாகவே வரல. என்னங்க மாடி தோட்டம்னா இப்படி கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவை எடுத்தேன். அதேமாதிரி இங்கே பீர்க்கங்காய் கொடி காமிங்களேன், இதில் 2 பீர்க்கங்காய் கொடி பீர்க்கங்காய் இங்கே பாருங்கள், மகரந்த சேர்க்கை செய்யலை. மேபி மழை பெஞ்சிருக்கலாம், அன்றைக்கி நான் வராத போயிருக்கலாம், அதனால் அது வந்து காயாக மாறல. அது இது பாருங்கள், இது வந்து நான் செஞ்சது, இது வந்து காயாக மாறி இருக்குது. இப்போ வந்து உஷாராக இதை பார்த்துட்ருக்கணும். இன்றைக்கி சாயந்தரம் இது வந்து இன்றைக்கி நம்ம பண்ணிடணும். காய் வேணும்னா இதோ பாருங்கள் பூ, இதை வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ ஒன்றும் வந்து மாடி தோட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். தேவையில்லாத தோல்விகளை கண்டு நம்ம இது பண்ணக்கூடாது. ஐயோ இன்றைக்கி 4 செடி போச்சு, நேற்று 5 செடி போச்சு, ஐயோ 8 வெண்டைக்காய் போச்சுன்னெலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் விதைகள் நீங்களே விடுங்கன்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே நீங்களே விதைகள் விட்டால் உங்களுக்கு இந்த எண்ணமே தோணாது. 4 வெண்டைக்காய் செடி தானே போச்சு, அழுகி போச்சு, நம்ம திருப்பி விஜய் வச்சு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸான பதிவாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். காமெடி எதுவும் பண்ண முடியல என்னால், ஏன்னா இன்றைக்கி மாடி தோட்டமே சீரியஸாக தான் இருக்குது. உங்களை இன்னொரு அழகான பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.